அது அது ஒரு பேரு மட்டும்தான். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிந்துத்துவாதி, ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி, மனுவாதி, அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, நீங்க அதை பார்க்கணும். நீங்க சும்மா பேரை பார்த்துக்கிட்டு இருந்தா இவங்க 2 பேரும் ஆடிருக்காங்க. மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்துகிட்டு இருக்கு. பின்னாடி குற்றவாளி யாரு? ஏடிஎம்கேவோட கொள்கை வேற, பிஜேபியோட கொள்கை வேற. எலெக்ஷன்ல கூட்டணி சேர்றதுனாலே நாங்க கொள்கையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. சுற்றி விட்டா டுப்பு டுப்புன்னு ஏதோ பேசுவான் தெரியுமா, வாய்க்கு வந்த மாதிரி. அதான் அது எப்படிங்க கூட்டணி இருந்தால் இருக்கல, யார் சிஎம்னு அவன் டிசைட் பண்ணுறான் இவன் சொல்கிறான், இல்லை நான் தான் டிசைட் பண்ணுறேன்னு இவன் சொல்லுவான். யார் டிசைட் பண்ணுறது? நோட்டா கூட இல்லாத ஊரை வந்து அவனை ஏன் வந்து இங்கே வளர்க்குறீங்க? உனக்குன்னு ஒரு தன்மானம் கிடையாது, உனக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது. 2 வேற கொள்கையாக இருந்தால் எப்படி சேருவீங்க? நீ தமிழ்நாட்டுக்காக தானே வேலை பார்க்குற, நீ நேஷனல் பார்ட்டி கிடையாது இல்லை. நீ வந்து டெல்லியில் ஆட்சி பிடிக்க ட்ரை பண்ணல. அதிமுக தமிழ்நாடு தானே, தமிழ்நாட்டை தான் ஆட்சி பிடிக்கணும். யாரோட சேர்ற? தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றவனோட சேர்ற. என்ன எதுக்கு சேர்ற அவனோட? நீ காசுக்கு சேருவ, இன்னும் கொஞ்சம் பலம் வேணும்னு சேருவ. இல்லை நீ பண்ற கூட்டத்தை அவன் ஏதாவது ஈடில பிடிச்சிருப்பான், இல்லை நான் வெளியே விடுவேன், அந்த பயத்துக்கு சேர்ந்துருப்பேன். ஏதாவது ஒன்று சொல்லு. தமிழ்நாட்டுக்காக சேரல நீ.